வாழ்க வளமுடன். பிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு ஆரோக்கிய வாழ்த்துக்கள். அன்பர்களே, மனிதர்களாக பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களாக பிறந்தது மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமே என்றால், சில சமயங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, பல சமயங்களிலே மகிழ்ச்சிக்கு மாறுபாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் நாம் பலவற்றை சொல்லலாம், பலரை சொல்லலாம். ஆனால் உண்மையை நாம் எப்போதுமே மறக்கக்கூடாது. நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதற்கும் நாம் தான் முழு பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது பெரும்பாலும் நோய் இல்லாதவர்கள் இல்லை என்ற நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இயற்கை படைத்த எல்லா உயிரினங்களுமே ஆரோக்கியமாக இருக்கும்போது மனிதன் மட்டும் எதற்காக ஏராளமான மருத்துவமனைகளை கட்டிக்கொண்டு நினைத்ததற்கெல்லாம் இந்த ஆஸ்பத்திரி டாக்டர் என்று சென்று பணத்தை செலவு செய்வதோடு தன்னுடைய உடலையும் கெடுத்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு ஆஸ்பத்திரி இல்லாத நிலையிலே நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். காரணங்கள் பல சொல்லலாம். அன்றைக்கு இந்த அளவு மாசு கிடையாது என்று சொல்லலாம், ஜனத்தொகை இல்லை என்று சொல்லலாம், ஆரோக்கியமான உணவு கிடைத்தது என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட அவர்களுடைய மனம் தெளிவாக இருந்தது. நிறைய சாப்பிட்டார்கள், நிறைய வேலை செய்தார்கள், நன்றாக தூங்கினார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய விருப்பமான சாப்பிட்றோம், விருப்பமான வேலையை செய்கிறோமானா செய்கிறது கிடையாது. நமக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிகிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நிறைய பக்கம் பார்க்குறோம். வெளியில் எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏறி உட்காந்திங்கன்னா யாருமே தலையை தூக்கி பார்க்குறதே கிடையாது. செல்ஃபோனை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி ரயிலில் அதை விட்டால் எங்கே வழியில் பஸ் ஸ்டாப்பில் நின்னாலும் கூட இந்த செல் என்பது மாபெரும் பழக்கம் ஆகி அடிமையாக்கி விட்டது மனித குலத்தை. இதனால் என்ன ஆகுதுன்னா, கண் பாதிப்பு வருது. கண் பாதிப்பின் காரணமாக மூளையிலே பாதிப்பு, மூளை பாதிப்பின் காரணமாக ஸ்ட்ரோக் வருது. இது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. காரணம் இந்த செல்ஃபோன் மட்டும்தான். அப்போது நாம் ஏன் மகிழ்ச்சியாக வாழலை அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது? எங்கேயாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது. அப்போ மகிழ்ச்சிக்கு நாம் என்ன செய்யணும்? பசிச்சா சாப்பிட்ணும், தூக்கம் வந்தால் தூங்கணும், சாப்பிடும்போது சாப்பிட்றோம் அப்படிங்கிற உணர்வோடு சாப்பிடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்பிடும்போது ஏதோ நினச்சிட்டு சாப்பிட்றது, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, பேசிக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே என்ன போகுதுன்னு தெரியாது. உள்ளே போய் அது பலவிதமாக மாறி நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை செய்யும். அப்போது நாம் உணவை குடிக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நீரை உண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, உணவு வாயில் போட்டு நல்லா உதடுகளை மூடி மென்று சாப்பிடணும். மெல்லும்போது உமிழ்நீர் அதோடு கலந்து திரவமாகி தொண்டை வழியாக நம்ம இரைப்பைக்கு போகணும். அப்படி போச்சு அப்படின்னு இரைப்பையில் ஜீரண அதிகமாக வேண்டியதே கிடையாது. உமிழ்நீர்லேயே எல்லாம் ஜீரணமாகிடும். அதில் உற்பத்தி ஆகிற ரத்தம் தரமான ரத்தமாக இருக்கும், குவாலிட்டி பிளட்டு. 10 பேர்த்திட்ட கொடுத்து ஆளுக்கு 3 இட்லி சாப்பிடுங்கன்னா 3 பேர்த்தோட பிளட்டு அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதமாக இருக்கும். காரணம் அவங்க சாப்பிட்ற முறை அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குறைவான அந்த தரம் குறைந்த ரத்தம் உள்ளே போய் அதனால் நமக்கு கழிவுகள் அதிகமாகி கழிவுகள் தேங்கி போயிடுது. கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில் கழிவுகளை தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு பல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒத்துக்காத சாப்பிட்றோம், உடனே என்ன பண்ணுது உடம்பு ஒரு பெரிய டாக்டர். இது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இது வேண்டாம்ப்பா அப்படின்னு வெளியில் தள்ளுது. ஐயோ வாந்தி வருது அப்படின்ட்டு மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம். இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டுக்கிட்டு அவர் கொடுக்குற சிறப்பெல்லாம் சாப்பிட்டு வேண்டாத உள்ளே வச்சுக்கிறோம். உள்ளே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்களேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சமைச்ச சாதத்தை 2 கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப்பு சாதத்தை வெளியில் வச்சுருங்க, 1 கப் சாதத்தை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து எடுத்து பாருங்கள், இந்த வெளியில் வச்ச சாதம் கொஞ்சமாக கெட்டிருக்கும், மூடி வச்ச சாதம் நிறையா கெட்டிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மூடி வச்சா அதுக்கு காற்றோட்டம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, அங்கே கெடக்கூடிய வாய்ப்பு அதிகம். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத ஒன்றை வயிறு வெளியில் தள்ளும்போது நான் விடமாட்டேன் அப்படின்னு உள்ளே வச்சோம்னா அது உள்ளே இருந்து கெட்டு போய் ஊசி போய் வாயுவாக மாறி தண்ணியாக மாறி எவ்வளோ தொந்தரவு கொடுக்குது. இன்றைக்கி வயிற்று தான் எண்சான் உடம்புக்கு ஒரு சான், 8 ஜான் உள்ள உடம்புக்கு 1 சான் வயிறுன்னு சொல்கிறோம். இந்த வயிறு படுத்துகிற பாடு தான் மக்களுக்கு ஏராளமான நோய்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நோய்கள்லேருந்து எப்படி மீண்டு வர்றது? நம்ம ஆங்கில மருத்துவம்
கடந்த ஒரு 300 ஆண்டுகளாக இங்கே வந்தது. நம்ம அதிலேயே ஊறி போயிட்டோம். ஏன்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து அதான் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் மாற்றி யோசிக்கல. ஒரு உதாரணத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரை கொடுக்குறாரு. 5 வருஷத்தில் மாத்திரையினோட அளவு அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காரு. 10வது வருஷத்தில் இன்ஜெக்ஷன் போடுறாரு, இன்சுலின். 10 வருஷ காலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் சர்க்கரை அளவு என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் டாக்டர் சொல்கிறாரு, இவரும் சொல்கிறாரு, நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு. கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன மாத்திரை சாப்பிட்றீங்களோ அந்த மாத்திரையோடு நிறுத்தி இருக்கணும். ஆனால் முதல்ல சாப்பிட்ற மாத்திரையினுடைய அளவு அதிகமாகுது, ஊசி போடுறோம். இத்தனை செஞ்சு நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா அது சிகிச்சையே கிடையாது. அது என்னென்னா வாணிபம். அப்போ நம்ம சிகிச்சை நாமே செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடம்புக்குள்ளே நல்ல உயிராற்றல் இருக்குது, லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த உயிராற்றல் மூலமாக நமக்கு வரக்கூடிய நோய்களை நாமே கண்டுபிடித்து சரி பண்ணிக்கலாம். நோயை நம்ம கண்டுபிடிக்கலாம். பிளட் டெஸ்ட் வேண்டியதில்லை, எக்ஸ்ரே வேண்டியதில்லை, ஸ்கேன் வேண்டியதில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இந்த உள்ளங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ளங்கையில் உடம்பேர் வலது இடதுன்னு பிடிச்சிக்கலாம், ரைட்டு லெஃப்ட்டு. இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற உறுப்புகளினுடைய மையம், சக்தி மையம் வலது உள்ளங்கையில் இருக்குது. இடது பக்கம்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கிற உறுப்புகளினுடைய சக்தி மையம் இந்த இடது கையில் இருக்குது. இப்போ உதாரணமாக ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ஹார்ட்டோட சக்தி மையம் இது. கல்லீரல் வலது பக்கம் இருக்குது, கல்லீரலோட சக்தி மையம் இது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் அந்தந்த இடத்த இப்படி தொட்டு அழுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஏதாவது வலி அல்லது வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு வந்தால் அந்த சக்தி மையம் பழுதடைந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பயந்துக்காதீங்க, ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு, டயக்னஸ் முடிஞ்சுது, இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் வரும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்ததோ அந்த இடத்தையே கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்கள் ஹார்ட்டை நினச்சிக்கிட்டு இப்படியே அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 நாட்களில் அந்த வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும், உள்ளே இருந்த பாதிப்பு சரியாயிடும். ஆனால் நம்ம இதை நம்ப மாட்டோம். டாக்டர்கிட்ட போகிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், எக்கோ எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், டிஎம்டி எடுக்கிறோம், மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஐயோ டாக்டர் சொல்லியிருக்காரு இதுதான் சாப்பிட்ணும், இவ்வளோ ரெஸ்ட் எடுத்துக்கணும், திரும்பி படக்கூடாது, ஓடக்கூடாது, ஜாகிங் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட நிபந்தனைகளோட சிறை கைதி போல் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வாழ்க்கை தேவைதானா? ஆக நமக்கு டயக்னஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உடம்புக்குள்ளே ஆதாரங்கள், ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று முத்திரைகள் அப்படிங்கிறது. முத்திரைகளுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே சக்கரங்கள் இருக்குது, சக்கரங்களுடைய கட்டுப்பாட்டிலே சுரப்பிகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய டாக்டர் சொல்கிறாங்க இம்பேலன்ஸ் கிரியேஷன் ஆஃப் கிளாண்ட்ஸ் அப்படின்னு. அதனால தான் பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு இந்த சுரப்பி சரியாக சுரக்காதால் வருகிறது. குறிப்பாக இந்த மாதவிடாய் கோளாறுகள், மெனோபாஸ் பீரியடு, கர்ப்பப்பை கோளாறுகள், இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற சுரப்பிகள் சரியாக சுரக்கவில்லை. அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. இது போய் என்னத்தை சுரக்க வைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அவங்க கொடுத்தா இது போய் சுரக்க வைக்குமா? சுரக்க வைக்கணும்னா என்ன இருக்குன்னு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் தேவையான கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, மினரல்ஸு, வைட்டமின்ஸு, ஃபைபர், இது எல்லாமே இருக்கணும். நீங்கள் வைட்டமின் டி குறைஞ்சி போச்சு அப்படின்னு டி வைட்டமினை உள்ளே போட்டீங்க அப்படின்னா மாத்திரை வடிவில் நம்முடைய உடல் அதை அப்படியே வெளியில் தள்ளிடும். டி வைட்டமின் ஏறாது. இப்போ வைட்டமின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் நிற்கலாம், அது ஓரளவு சரியாகும். நீங்கள் இயற்கையான உணவுகளை, பச்சை காய்கறிகளை, பழங்களை, சமைக்காத உணவுகளை சாப்பிடுகின்ற போது நம்முடைய உடலானது தனக்கு தேவையான வைட்டமின் டியை அந்த உணவுலேருந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இதை நம்ம நம்புவோமா அப்படின்னா நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா 3 வேளை ருசியாக சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் நமக்கு வியாதி வருது அப்படிங்கிறது நம்முடைய அறியாமையின் காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இந்த கையில் பஞ்சபூதங்கள் இருக்குது. நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குதோ அவ்வளோ ஆற்றல் நமக்கு இருக்குது. ஆனால் நம்மளால் ஏன் அவ்வளோ ஆற்றலை பயன்படுத்த முடியுது இல்லைன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளே இருக்கிறோம். பிரபஞ்சத்துக்கு உருவமே கிடையாது, வடிவமே கிடையாது, எல்லையற்றது. ஆனால் நாம் சின்ன எல்லைகள் இருக்கிறதுனால நம்முடைய ஆற்றல் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் இறையாற்றல் என்ன பண்ணுச்சு? உயிர் தான் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது. இந்த உயிரை உடலுக்குள் வைத்து
மனம் என்கின்ற ஒன்றை கொடுத்து உயிர் உள்ளே இருந்தாலும் கூட மனம் மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை நம்ம கொடுத்துருக்குது. அப்போ இந்த மனம்தான் எல்லாவற்றுக்குமே காரணமாக இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சொல்லுவேன், மனமது செவ்வையானால் மருந்துகள் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. மனம் மட்டும் நல்லா இருந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வாங்க, நீங்கள் கட்டாயமாக நல்லா இருக்கலாம். எந்த வியாதி எதுவுமே பண்ணாது. இன்றைக்கு இருதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல அடைப்புகளோடு ஏராளமான பேர் எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அவங்களால எப்படி வாழ முடியுது? சும்மா டாக்டர் சொன்னதுக்கே ஐயோ எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி போச்சு, ஹார்ட் வியாதி வந்துருச்சு, நான் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு மக்கள் அலமோதிட்டு இருக்கிற போது தெரிஞ்சு கூட இன்றைக்கி அவங்களால சிறப்பாக உயிர் வாழ்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னா எப்படி முடியுதுன்னா அவங்களுடைய மனோதைரியம், பயமற்ற நிலை. அப்போ பயங்கிறது இன்றைக்கி நோய்களை விட பெருசாக இருக்குது. அந்த பயத்தை நம்ம பக்கத்துலேயே விடக்கூடாது. நான் நிறைய கட்டுரை எழுதியிருக்கேன், பயத்தை பயப்பட செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ பயத்துக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கிற அட்ரீனல் சுரப்பி மையம் 2 கையிலையும் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கும்போது இப்படி வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. அழுத்தி விட என்ன ஆகும்? வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும், பயமே ஓடி போயிடும். எதை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. ஆக நம்ம இந்த கைகளிலே இருக்கின்ற ஆற்றல் சக்தி மையத்தை பயன்படுத்துவது அக்கு ப்ரெஷர், நுண் அழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ முத்திரைகள் என்பது என்னென்னா, சாதாரணமாக ஒரு பொருளிலிருந்து அல்லது உடலிலிருந்து ஆறான்னு சொல்லக்கூடிய அலை இயக்கம் வெளியில் போய்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த விரல்கள்லேருந்து அதிகமாக போகும். அப்படி போகிறத நம்ம தடுத்து நிறுத்தி இந்த விரல்களை இப்படி முட்டை வச்சோம்னு வச்சுக்க, விரல் நுனிகளை முட்டை வைக்கின்ற போது என்ன ஆகும்னா, இந்த அலையானது வெளியே செல்லாமல் எதிரில் இருக்கின்ற விரல்கள் வழியாக அப்படியே போய் மூளைக்கு போய் சேருது. மூளைக்கு போனோன்னு மூளையில் நியூரான் அப்படின்னு ஏராளமான மூளை செல்கள் இருக்குது. இந்த மூளை செல்கள் என்ன பண்ணுது, இந்த ஒவ்வொன்றுக்கு இருக்குது பஞ்சபூதங்கள்னு சொன்னோம் இல்லையா, இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணுன்னு சொல்கிறோம். 5 பஞ்சபூதங்களுக்கு 5 பூதங்களுக்கு 5 விரல்கள் மூலமாக நமக்கு இரையாற்றல் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போ நான் இந்த பாருங்களேன், 2 கையில் இருக்கிற 5 பூதம் 5 பூதத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். படிக்கிறாங்க குழந்தைங்க, மறந்து போயிடுறாங்கன்னா இப்படி வச்சுட்டு படிக்க சொல்லுங்கள். தினம் காலையில் ஒரு 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம், இல்லை 5 நிமிஷம் போதும். இதை செஞ்சாங்கன்னா சரியாயிரும். இது செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அலையக்கமானது போய் மூளையில் இருக்கிற நியூரான்ஸை தூண்டி விட்டு கன்சர்ன்டு சக்கரங்கள் வழியாக அந்த சுரப்பிகளை சுரக்க செய்யும். சக்கரங்கள் அப்படிங்கிறது நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், விசுக்தின்னு 5 சக்கரம் பஞ்சபூதத்துக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலையும் ஒரு சுரப்பி இருக்குது. அப்போ மூலாதாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சுரப்பி அட்ரீனல். அப்புறம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறது பால் சுரப்பின்னு சொல்கிறோம், ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மணிப்பூரகத்தில் இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பாதித்து கொண்டு இருக்கிற இன்சுலின் சுரக்கின்ற பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம். அதுக்கு மேலே இந்த நெஞ்சு குழிக்கும் தொண்டை குழிக்கும் நடுவில் இருக்கிறது தான் தைமஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி. அதுக்கு பேர் அநாகதம் அப்படின்னு அந்த சக்கரத்துக்கு பேர். அதுக்கு மேலே தொண்டைக்குழியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொண்டைக்குழியை விசுக்தி அப்படிங்கிற சக்கரம்னு சொல்கிறோம். அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் தைராய்டு, பேராதைராய்டு. இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம். நம்முடைய அறியாமையை எப்படி பலர் காசாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பது. எந்த வியாதினால் உடனே தைராய்டு டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. தைராய்டில் ஹைப்போ 2 இருக்குது. இது நல்லா தெரியும். எதனால் வருது? நம்முடைய உணர்ச்சிகளின் காரணமாக வருகிறது. உணர்ச்சி வயப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. பிறந்தாச்சு, கட்டாயம் இறக்க போகிறோம். இறக்கிறது தினம் தினம் செத்து பிழைப்பவன் மனிதனான ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது. அதனால் சாகிறது ஒரு வரும், சாவை பற்றி நினைக்காதீங்க. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் எளிமையாக இருக்குது. இயற்கை எல்லாவற்றுக்குமே படைத்து வைத்திருக்கிறது மூலிகைகளை. மூலிகை அப்படிங்கிறத தாவரம்னு சொல்கிறோம், வரம்னு கூட சொல்லலாம். நாம் வரம் செய்த காரணத்தினாலே இந்த இயற்கையானது நமக்கு மூலிகைகள் என்ற வடிவத்திலே நமக்கு அதை கொடுத்துருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது தைராய்டுக்கு அருகம்புல் ஜூஸ், அருமையான ஜூஸ் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருதயத்தை எடுத்துக்க, வாழைக்காய், பச்சை வாழைக்காய் எல்லாமே நெருப்பில் வைக்காமல் பச்சையாக நீங்கள் சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிங்க, பொடி பண்ணி சாப்பிடுங்க, பீஸாக நறுக்கி சாப்பிடுங்க. எப்படியோ ஒன்று உள்ளே போச்சுன்னு வச்சுங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, கொத்தவரங்காய் ஜூஸ் குடிங்க, மென்று சாப்பிடுங்க. சதை சம்மந்தப்பட்ட அங்கே பிடிச்சிச்சு இங்கே பிடிச்சிச்சு, அதுக்கெல்லாம் என்ன பரங்கிக்காய்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் செய்யுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கெல்லாம் வெள்ளை பூசணிக்காய் வைக்கலாம். கண், கேரட் இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, பப்பாளி இருக்குது. பிபியாக வெண்டைக்காய் சாப்பிடுங்க.
அப்போது நமக்கு சர்க்கரைக்கு வந்து என்ன பண்ணலாம், கொத்தமல்லி கீரை ஜூஸ் குடிங்க. கொத்தமல்லி கீரை ஜூஸு, சர்க்கரைக்கு பாருங்கள், இந்த முத்தரை 2 கை கோர்த்து வச்சுக்கிட்டு மாதங்கி முத்தரைன்னு சொல்கிறேன். இந்த முத்தரை சர்க்கரையினுடைய இந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தினுடைய சக்தி மைய இது லெஃப்ட் சைடில், இதை வந்து காலையில் 2 நிமிஷம், மாலையில் 2 நிமிஷம் அழுத்தி விடணும். இந்த முத்தரை காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் கொத்தமல்லி கீரை சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும், எல்லா வியாதிகளுக்குமே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஹெச்ஐவி அப்படிங்கிற வியாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு முன்னே ஹெச்ஐவி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வியாதி வந்த பிற்பாடு இந்த வியாதிக்கு என்ன மூலிகை கொடுக்கலான்னு நம்ம முன்னோர்கள் தேடின போது என்ன கிடைச்சது, ஏற்கனவே படைத்த ஒரு மூலிகையை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த ஹெச்ஐவியை குணப்படுத்தினாங்க அப்படிங்கிறது சரித்திரம். அப்போது இயற்கை நாம் நன்றாக, மகிழ்வாக, ஆரோக்கியமாக, அமைதியாக வாழணும்னு ஏராளமானவற்றை படைத்து வைத்திருக்கிறது. ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற கோவக்காய் செடி, கோவப்பழம், இதை வந்து வல்லாரைக்கீரை இதெல்லாம் தொடுறதே கிடையாது. நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு வாய்க்கு ருசியாக என்ன கிடைக்குது, எவ்வளோ விலை அதிகமாக இருக்குது, இதை பார்த்து சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் என்ன அப்படின்னா, பசித்து புசிக்கணும். என்ன வேணாலும் சாப்பிடுங்க, குறைஞ்சது 1/2 மணி நேரம் வாயை மூடி சாப்பிடுங்க. அடுத்த வேளை உங்களுக்கு பசி உணர்வு வந்தால் மட்டும் சாப்பிடுங்க. இதை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை, எஞ்சிய கால வாழ்க்கை, போனதெல்லாம் விட்டுருங்க, இருக்கிற நோயை குணப்படுத்திக்கலாம், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையிலே நம்ம நிறைவாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். உதாசீனப்படுத்தினால் இன்னும் நாம் மோசமாக அனுபவித்து வீணாக போய்விடுவோம். எனவே டிகே ஹெல்த் டிப் வாசகர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்ப சூழ்நிலையிலே, உங்கள் பொருளாதார சூழ்நிலையிலே அதை கடைப்பிடியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இன்றைய நிலையிலிருந்து நிச்சயம் முன்னேறுவீர்கள். நன்றாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். பன்னீர்செல்வம், முத்திரை பயிற்சியாளர், கோவை.